கர்த்தருக்குள் அன்பான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் ஜபா ஜேக்கப், ஆந்திரா, சத்தீஸ்கட், ஒரிசா, தெலுங்கானாவில் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். தெலுங்கானாவில் ஒரு கூடாரத்தை போட்டிருக்கிறேன். அதில் அந்த தரை போடவில்லை, சீலிங் செய்யவில்லை, கரண்ட் எடுக்கவில்லை, பிளாஸ்டிங் சைடு எல்லாம் பிளாஸ்டிங் செய்யவில்லை. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் அதிகம். ஆண்டவர் உங்களுக்கு ஏவினால் இதற்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 145:14 வாசிக்கும் போது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுந்திருக்கிற யாவரையும் அவர் தாங்குகிறார். அவர்தான் நம்முடைய சுமை தாங்கி. அவர் வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே எல்லாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன தெய்வம் இந்த இடத்துல அறைகூவல் விடுகிறார். விழுகிறவர்களை நான் தாங்குவேன், தப்பு வைப்பேன், நான் சுமப்பேன், நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் அவர் பலப்படுத்தி உயர்த்த போகிறார். நீங்க விழுகிற நிலைமையில் இருந்தால் உங்களை தாங்குவார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. விழுந்து போயிடணும் அல்லது கடைக்கு போய் வரும்போது, பைக்கில் வரும்போது, காரில் வரும்போது, பஸ்ஸில் வரும்போது, இறங்கும்போது, ஏறும்போது விழுந்து விடணும். அன்னைக்கு கலங்கு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தாங்குவார், உங்களை உயர்த்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுடைய சோர்வுகளை மாற்றுவார், பலகீனத்தை அகற்றி போடுவார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, விழப்போகிறேன்னு சொல்லி ஸ்தோத்திரம். பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பலகீனம் உள்ளவர்களை நீர் தாங்கும், பலப்படுத்தும், எல்லா கட்டுகளை உடைத்து போடும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவளுக்கு நல்ல ஆரோக்கிய சுகபலத்தை கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஊழியத்தில் நான் விழுந்து போயிருவேன் சொல்லி பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் பலப்படுத்துங்கப்பா. அவருடைய கண்ணீரை தொடங்கிய வேதனையை மாற்றுங்க, துக்கத்தை மாற்றுங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.